வணக்கம் நண்பர்களே. உங்களிடம் பேசுவது விமலா. இன்னைக்கு நம்ம கேட்க போற கதை புலிகளும் ஸ்ட்ராபெரியும். இதுவரைக்கும் இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். மலைப்பகுதியில் சென்று கொண்டிருந்த ஒருவனை புலி ஒன்று திடீரென துரத்தத் தொடங்கியது. அப்போது அவன் எதிர்பாராமல் காலிடறி பள்ளத்தாக்கு ஒன்றில் விழப்போனான். அதிர்ஷ்டவசமாக விளிம்பில் இருந்த காட்டு திராட்சை கொடியை பற்றி கொண்டு அந்தரத்தில் தொங்க ஆரம்பித்தான். அவனை துரத்தி வந்த புலி அவன் மேலே ஏறி வர காத்திருந்தது. இன்னொரு புலியோ பள்ளத்தாக்கின் கீழே அவனுக்காக காத்து கொண்டிருந்தது. அச்சத்தில் அவன் உடல் நடுநடுங்கியது. வெள்ளையும் கருப்புமாய் இரு எலிகள் அந்த திராட்சை கொடியினை கடந்து சென்றன. கை கெட்டும் தூரத்தில் சுவை மிகுந்த ஸ்ட்ராபெரி பழங்கள் தொங்கிக் கொண்டிருந்தன. அவன் ஒரு கையால் திராட்சை கொடியை பற்றி கொண்டு இன்னொரு கையால் ஒரு ஸ்ட்ராபெரி பழத்தை பறித்து உண்ண ஆரம்பித்தான். அவன் உதடுகள் தன்னிச்சையாக முணுமுணுத்தன. ஆஹா, என்ன சுவை! இந்த கதையானது தற்போதைய தருணத்தில் வாழ்வதன் முக்கியத்துவத்தை விளக்குவதற்கு பயன்படுத்தப்படும் ஜென் ஓமையாகும். இரண்டு புலிகளும் வாழ்வின் தவிர்க்க முடியாத ஆபத்துகளை அடையாளப்படுத்துகின்றன. துரத்திய புலியானது கடந்த காலத்தை அல்லது நாம் தப்பிக்க முயற்சிக்கும் விஷயங்களை குறிக்கிறது. கீழே காத்திருக்கும் புலியானது எதிர்காலத்தை அல்லது மரணத்தின் தவிர்க்க முடியாத யதார்த்தத்தை குறிக்கிறது. உடையக்கூடிய தன்மையில் உள்ள திராட்சை கொடியை பற்றி இருப்பது வாழ்க்கையின் நிலையற்ற தன்மையை உணர்த்துகிறது. வெள்ளை மற்றும் கருப்பு எலிகள் நேரத்தை பிரதிபலிக்கின்றன, அதாவது பகல் மற்றும் இரவு. தினமும் நம் வாழ்நாள் குறைவதை குறிப்பிடுகின்றன. ஆபத்து அல்லது நிச்சயமற்ற நிலையிலும் கூட தற்போதைய தருணத்தில் மகிழ்ச்சியையும் அழகையும் காணும் திறனை குறிக்கும் வகையில் அம்மனிதன் ஸ்ட்ராபெரியை சுவைக்க தேர்வு செய்கிறான். வாழ்க்கையின் ஆபத்துக்களையோ காலத்தின் போக்கையோ நம்மால் தவிர்க்க முடியாவிட்டாலும் அதில் கவனம் செலுத்தினால் நிகழ்காலத்தில் மகிழ்ச்சியை காணலாம் என்பதையே இந்த கதை கற்பிக்கிறது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த கதையில சந்திக்கலாம்.